மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நெல்லை பல்கலையில் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறை தலைவர் வகுப்பறையிலேயே மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஒவ்வொரு கல்வியாண்டிலும் இதுபோல மாணவிகளிடம் தரக்குறைவாக நடந்து கொண்ட போதும் புகார் கொடுத்தால் தங்கள் மதிப்பெண் குறையலாம், பிரச்சனை ஏற்படலாம் என யாரும் புகார் கொடுக்க முன்வரவில்லை. இந்நிலையில் மாணவி ஒருவரிடம் இதுபோல பாலியல் ரீதியாக பேராசிரியர் நடந்து கொண்டதால் சக மாணவிகளிடம் பாதிக்கப்பட்ட மாணவி அழுதுள்ளார். இதை அடுத்து கடந்த 26ஆம் தேதி மாலையில் மாணவர் அமைப்புகள் சார்பில் பல்கலை வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட நிறைய வருஷமா பெண்களுக்கு பாலியல் ரீதியா நிறைய தொல்லைகள் கொடுத்திருக்காரு. பட் இந்த வருஷம் தான் எங்களுக்கு அது வெளியே தெரிஞ்சு இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணுங்கிறத விட இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் எங்களோட துறை பெண்கள் வெளியே சொல்லியிருக்காங்க. ஒரு வாரமா நாங்க புகார் மனு கொடுத்துருக்கோம். நாங்க எங்க யூனிவர்சிட்டி ஹையர் அபிஷியல்ஸ் இருக்கு. ஆனா அவங்க எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல. மாணவர்கள் கல்வி நிலைய வளாகத்தில் பாலியல் சீண்டல் ஈவ்டீசிங்லாம் பண்ணா உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க. உடனடியாக மாணவர்களை சஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா இதே விஷயத்தை கல்வி நிலைய வளாகத்தில் ஒரு ஒழுக்கத்தை கட்டியாக்கக்கூடிய பேராசிரியர் இந்த தப்பு பண்ணியிருக்காரு. ஆனால் பேராசிரியர் சஸ்பெண்ட் பண்ணவோ டிஸ்மிஸ் பண்ணவோ இன்னும் தமிழக அரசாங்கமும் பல்கலைக்கழக நிர்வாகமும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் எங்கிட்ட எந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்றது அதை ஏற்றுக்கிற முடியாது. பிரச்சனைக்குரிய பேராசிரியர் கடந்த சில தினங்களாக பல்கலைக்கு வராமல் தலைமறைவாகிவிட்டார். அவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும், பணியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர்.